ஜனநாயகத்தில் சூழ்ச்சி, சூது, பொறாமை, வஞ்சகம், போட்டி, துரோகம் என எதை வைத்தும் ஜனநாயகத்தை வெல்ல முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆயிரம் சான்றுகள் இந்த அன்னை தமிழகத்தில் இருந்தாலும் நேற்றைய தினம் நம்ம எல்லாம் மகிழ்ச்சி கடலை ஆழ்த்துகின்ற வகையில் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தலைமையிலான அம்மா அவர்களின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டன. சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் கொண்டு வந்த 11 மருத்துவ கல்லூரியில் கட்டுமானங்களிலே முறைகேடு என திமுக வைத்த பொய் குற்றச்சாட்டில் துளி கூட முகாந்தரம் இல்லை என்று நீதிமன்றத்திலே இன்றைக்கு திமுக அரசு பின்வாங்கியிருக்கிறது. உயர்தர மருத்துவ கட்டமைப்பை மக்களிடம் சேர்த்து எளிய மாணவர்களின் ஏழை எளிய சாமானிய விளிம்பு நிலை மாணவர்களின் மருத்துவ மாணவ கனவை நனவாக்க 11 மருத்துவக் கல்லூரி திட்டத்தை கொண்டு வந்து 7.5% இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடை தாய்மொழியோடு வழங்கி சமூக நீதி காத்து இன்றைக்கு மாணவர்களின் இதயங்களிலே தாய் தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் நிறைந்திருக்கிற புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே தான் இந்த மகத்தான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் எண்ணி பார்க்கிறோம், ஜனநாயகத்திலே குறுக்கு வழியிலே பேரிடரிலே ஆட்சியிலே திமுக வருகிற போதெல்லாம் அவர்கள் கோயவர்ஸ் பிரச்சாரத்தை பொய் பிரச்சாரத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியை அவர்கள் மூலதனமாக வைத்துத்தான் மக்களை ஏமாற்றி ஆட்சி கட்டிலே அமர்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முறியடித்தார். புரட்சித் தலைவர் தமிழகுலசாமி அம்மா அந்த துரோகத்தை சதித்திட்டத்தை சூழ்ச்சிகளை சூதுகளை முறியடித்தார். இன்றைக்கு இருவரும் தெய்வங்களுடைய மறுவடிவமாக இருக்கிற புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களும் இந்த சூதுகளையும் சூழ்ச்சிகளையும் சட்டத்தின் வழிநின்று ஜனநாயக வழிநின்று முறியடித்து வருகிறார். அதிலே முத்திரை பதித்து வருகிறார். நெடுஞ்சாலைத்துறையிலே ஒப்பந்த புள்ளி கோரப்படாத நிலையிலே கூட அதிலே முறைகேடு ஊழல் என்று விசாரணை நடத்த வேண்டும் என்று திமுக பொய் குற்றச்சாட்டை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பொய் வழக்குகளை போடுவதிலும் பொய் வழக்குகளை நடத்துவதிலும் பொய் வழக்குகளை தொடர்ந்து மக்கள் மத்தியிலே விளம்பரப்படுத்துவதிலும் திமுகவுக்கு நிகர் திமுக தான் என்பதை இந்த நாட்டு மக்களும் நன்கறிவார். ஆகவே இன்றைக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வேண்டும் என்கின்ற அந்த தாரகத்திலே எத்தனை சதித்திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் சூதுகளையும் துரோகங்களையும் பொறாமைகளையும் போட்டிகளையும் நீங்கள் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் என்ற எளியவர் மீது இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னையே சந்தித்த இரவு பகல் பாராது அர்ப்பணிப்பு உணர்வோடு அயலாது உழைத்து வருகின்ற புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வீழ்த்திவிடலாம் என்று நினைத்தால் அது உங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும் என்பதற்கு நீதி அரசர்களுடைய இந்த மகத்தான தீர்ப்பை ஒட்டுமொத்த தமிழகமும் வரவேற்பது திமுகவுடைய முகத்திரை, திமுகவுடைய உண்மை முகம், திமுகவுடைய கோர முகம், பழிவாங்கும் முகம், அரசியல் காழ்ப்புணர்ச்சி முகம், சதித்திட்டத்தின் முகமாக திமுக இன்றைக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருப்பது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இன்றைக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று குடும்ப வாரிசு அரசியலில் சர்வாதிகாரத்தில் குடும்ப ஆட்சி நடத்துகிற ஒரு குடும்ப ஆதிக்கத்திலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார். அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையில நாம் ஒன்று சேர்ந்து களத்தில் நின்று ஒத்த கருத்துடைய கழக செயற்குழுவிலே பொதுக்குழுவிலே நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையிலே புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையில திமுகவை வீழ்த்துகிற, திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிற, சர்வாதிகாரத்துக்கு முடிவுரை எழுதுகிற, குடும்ப ஆதிக்கத்துக்கு முடிவுரை எழுதுகிற அந்த மகத்தான மக்கள் விரும்புகிற சக்திகள் எல்லாம்
பொது வாழ்க்கையிலே தங்களை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் போற்றுகிற அந்த மகத்தான சக்திகளை நாம் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில் அணிவகுக்க காலம் கழிந்து வந்திருக்கிறது என்பதற்கு யானை ஒரு பின்னே மணி ஓசை ஒரு முன்னே என்பதற்கு அம்மாவினுடைய ஆட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மக்களாட்சிக்கு மரணம் சூட்ட புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே ஒன்று கூடுவோம் என்று அறைகூவல் விடுத்து இன்றைக்கு மக்கள் எண்ணங்களை சிந்தனைகளை மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற வகையிலே 175 சட்டமன்ற தொகுதிகளிலே 1 கோடி மக்களை சந்தித்து மகத்தான மக்களாட்சியிலே மகுடம் சூட்டி இருக்கிற புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த அனைவரும் ஓரடியிலே திரண்டு அனைவரும் மக்கள் எண்ணங்களைப் போல ஓரடியிலே திரண்டு வெற்றிவாகை சூழ வேண்டும். புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி தலைமையில் அம்மாட்சி மலர வேண்டும். புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் அணியிலே அமர்ந்து மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் என்ற மக்களின் சக்தி, மக்களின் எண்ணம், தர்மம் தலைகாக்கும் என்பதோடு அந்த உறுதியை ஏற்கிற நேரம் இது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.